இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் திருப்பூர்ல வந்து படம் பார்க்க தான் முடியும் அப்படியே அந்த டைம் போய் இப்ப மேடையில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரவிக்குமார் சார், அது போக நம்ம ஊர்ல இருக்க ராம்குமார் ஒருத்தர் இருக்காரு, ராட்சசன் ஒரு படம் எடுத்தாரு, அவர் இருக்காரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் பிற்காலத்துல வரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு எல்லாத்தோட வாழ்த்துக்களும் தேவை. எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக நம் பள்ளியின் நிர்வாகி திரு மனோகர் ஐயாவை ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு இனிமையா போய்கிட்டு இருக்கு. நம்ம இயக்குனர் அவர்கள் இங்க வந்த நேரம் நிறைய நல்ல உள்ளங்கள் இணைந்திருக்கிறது. எல்லோரும் இணைந்திருக்கிறாங்க. நிச்சயமாக எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இந்த மேடையிலே இருக்கிறது. சில வருடங்கள் கழித்து இந்த புகைப்படத்தை பார்த்தால் நிச்சயமாக எல்லோரும் ஒவ்வொரு நட்சத்திரமாக மின்னிக்கொண்டு இருப்பார்கள். ரொம்ப மன நிறைவா இருக்கு. நாங்க பொங்கல் நாங்க கொண்டாடினதை விட இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளரும் ஐயா சொன்னது போல நிச்சயமாக நீங்கள் இதே மேடையிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை வைத்து நடத்தக்கூடிய நல்ல நாள் வரும். நீங்களும் வளருங்கள். சமுதாயத்தையும் இங்க இருக்கக்கூடிய சமுதாய அக்கறை உள்ளவர்கள் சொன்னது போல நல்ல கருத்துள்ள படங்களையும் தாருங்கள். படம் ஓடணும், கமர்ஷியலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கருத்து இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நான் ரவிக்குமார் ஐயா வந்து போன வாரம் ஃபோன் பண்ணி உங்கள் பள்ளிக்கு சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபில்டர் வாங்கி தரேன்னு அவராக ஃபோன் பண்ணி சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு தமிழ் ஆர்வலர் மட்டுமே இதை செய்ய முடியும். தமிழ் மீது பாசம் கொண்டு ஒரு தாய் தமிழ் பள்ளிக்கு இது மாதிரி ஒரு அன்பளிப்பு தர அவர் பெரிய மனது பதித்து எனக்கு தகவல் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் படித்தால் அந்த காலத்துல எல்லாம் தமிழ்னா ரொம்ப வறுமையில் இருப்பாங்க புலவர்கள். நாம படிச்சது அப்படிதான் படிச்சிருக்கோம். இப்ப எல்லாம் தமிழை தொட்டவன் தழைத்தான். தமிழ் எடுத்தவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருக்கிறோம். அப்ப காலம் நிறைய மாறுது. இப்ப ரகுமலைய சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் வந்து எதிர்காலத்துல சென்னைக்கு போய் தான் திரைப்படம் இயக்கணுங்கிறது இல்ல, இங்கேயும் செய்யலாம் எங்கேயும் செய்யலாங்கிற நிலை மாறும். விஞ்ஞான மாற்றம் நம்மை எந்த அளவிற்கும் கொண்டு போகும். ஆனால் தமிழை விடக்கூடாது. தமிழை பிடித்துத்தான் நாம் வளர வேண்டும். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் நிலவுக்கு குளிர் வைத்த நீர், தமிழெங்கள் நிலவுக்கு வேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிலமிட்ட ஊர், தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். தமிழை அந்த காலத்திலிருந்து போற்றி கொண்டாட வருகிறோம். அதை நாமும் நம் தலைமுறையோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கும் பல திரைப்படங்களாகவும் புத்தகங்களாகவும் காணொலியாகவும் கொண்டு சென்று தமிழை வளர்ப்போம். இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் அடுத்த சந்திப்பிலே மிக உயர நிலையிலே மீண்டும் நாம் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தாய் தமிழ் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் தாளாளர் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்கள் மாணவர்கள் செய்யும் கலை நிகழ்ச்சி தொடங்குகிறது. எல்லோரும் அப்படியே அமர்ந்திருக்கலாம்.